நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக முதல்வராகி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரை தொடர்ந்து நேற்றைக்கு அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க கோரி ஆளுநர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நாளை வாக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பானது எப்படியாக நடைபெறும் என்ற முதல் கேள்வியாக நம்மிடம் இருக்கிறது. ஃப்ளோர் ஆஃப் டெஸ்ட் என்றும் பொழுது 2 குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுவிலும் ஆதரிப்போர் எதிர்ப்போர் என்ற நிலையில் ஆதரிப்போரை எடுத்து கணக்கில் வாசித்து அவர்களை கணக்கில் கொள்வார்களா என்பது முதலாவதாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக பெரும்பான்மையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அவர்கள் நிரூபிப்பாரா என்பதும் இரண்டாவது கேள்வியாக இருக்கிறது. கடந்த காலங்களில் இதே 1988 இதே சட்டப்பேரவையில் இதே போன்ற ஒரே கட்சிக்குள் இது போன்ற பிளவு வந்தபோது அன்றைக்கு ஜானகி அணி பெரும்பான்மையாக நிரூபிக்கப்பட்டும் அந்த வாக்கெடுப்பின் போது குழப்பங்கள் ஏற்பட்டதனால் 356 குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த வரலாறு திரும்ப போகிறதா என்ற ஒரு கேள்வியும் நாளைய ஒரு நம்மிடையே தொக்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சவால்கள், எதிர்க்கட்சிகள் எப்படி இதை பார்க்கின்றன? ஏற்கனவே வாக்கெடுப்பில் பங்கேற்க மாட்டோம் என்று பிரதான எதிர்க்கட்சியான திமுக அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது எப்படியாக நாளைய நாள் அமையும் என்ற அடுத்த கட்ட கேள்வியோடு நாம் இன்றைக்கு பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான நெய்வேலி பாலு அவர்களிடம் விவாதிக்கலாம். வணக்கம் சார். நீங்கள் இன்றைய தமிழக அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு வகையில் பார்த்தால் ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அது பொதுவாக தமிழகத்தை பொறுத்தளவிலே அது வந்து ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. எனக்கு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு அந்த மாதிரி மக்கள் மத்தியிலே அந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இதில் இன்னொரு கேள்வி கூட அதோட தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த 20 ஆண்டு கால வழக்கு என்பது 96 இருந்த அந்த ஆட்சி இருந்த ஜெயலலிதாவினுடைய தொடர்பான வழக்கு. இப்போ 2011 இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்கு வேறு என்ன தனியாக இருக்குது, அதுவும் தான் சேர்த்துக்கணும். நம்ம அதை பற்றி வழக்கு இல்லை. அப்போ அதுக்கு நடுவில் வந்து ஊழலே இல்லையா, எதுவுமே நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 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 அதை விட மிக அதிகமான ஊழல் நடைபெற்ற ஒரு காலமாக தான் இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும். அப்போ அதையும் சேர்த்து தான் வந்து இன்றைக்கி எதை பார்ப்பதனாலும் இன்றைய தமிழக அரசியலுடைய நிலைமையை நான் பார்க்கணும். இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், எப்போவுமே இறந்தவர்களெல்லாம் புனிதர்களாக ஒரு கருதக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு அதிமுகவில் 2 பிளவுகள் வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட இதில் எந்த பிளவை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அது பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அவர் எடப்பாடி பழனிசாமி இவர்களை போன்றவர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே இந்த ஊழலுக்கு துணை போனவர்கள், அவர்களுக்கு பின்னால் நின்றவர்கள் தான் என்கின்ற அந்த உண்மையை நாம் யாருமே மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் கூடாது. அது முறையல்ல. அப்படிப்பட்ட சூழலில் நாளைக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது வந்து கிட்டத்தட்ட அதை ஏன் வந்து நேற்று பதவியேற்றவுடன் நாளைக்கே கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இருக்கக்கூடிய இந்த கூட்டம் கலைந்து விடக்கூடாது. இன்றைக்கு பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகள் அது வந்து கலைந்து போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு பாதுகாப்பு உணர்வுக்காகத்தான் செய்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக புரிகிறது. இதுவே இன்னும் ஒரு 10 நாள் கழித்து போயிருந்தால் அதில் எவ்வளோ ஆடுகள் இந்த பக்கம் தாவி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ரெண்டாவது, இதில் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், அங்கே போய் பார்க்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது சொல்கிறார்கள், நாங்கள் வந்து உறுதியாகத்தான் இருக்கிறோம், இன்றைக்கு வந்து சசிகலா அவருடைய தலைமையை ஏற்றுத்தான் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பிரிய மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்ன கேள்வி வருகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஒரு லாயல்ட்டி, அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஏன் ஒரே இடத்துல இருக்க வேண்டும்? நீ எங்கே இருந்தாலும் நீ வந்து அந்த கருத்தை உறுதியாக சொல்லலாம் அல்லவா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்றது. அந்த கேள்வி ஏன் என்று கேட்டால், இவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் இது எல்லாமே ஒரு நாடகமாகத்தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழக அரசியலிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒரு நாடகமாக பார்க்கிறோம். ஒன்று, நான் மற்றொரு செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். இந்த அதிமுக கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சசிகலா, பன்னீர்செல்வம் அல்லது ஜெயலலிதா இதை போன்ற அந்த அரசியலுக்கு வெளியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பதைத்தான் நான் முக்கியமாக பார்க்க வேண்டும். அதை வாய்ப்பு இருந்தால் நம்ம பின்னால் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன்.
நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கும் பொழுது 2 வகை, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட், காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏனென்றால் இங்கு ஒரு 10, அவரையும் சேர்த்து 10 எம்எல்ஏக்கள் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம், முன்னாள் முதல்வரிடம் இருக்கும் பொழுது ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு வர வாய்ப்பு இருந்தால், ஏற்கனவே உங்களுக்கும் நினைவிருக்கலாம், அவர் மெரினாவில் முதல் முறையாக தன்னுடைய அதிருப்தியை சொல்லி வெளியே வரும் பொழுது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாக்கெடுப்பு நடத்தினால் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நேற்று மாலை பத்திரிகையாளர் சந்திப்புல அதை பத்தி பேசல, ஆனால் நான் மக்களை சந்திக்க போறேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தான் சொல்றார். ஏன் இப்பொழுது வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது அவருக்கு அதில் நம்பிக்கை இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறார்? இதில் என்ன நடந்தது? நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க இந்த 2 அவருடைய பேட்டியை? அது ரொம்ப தெளிவு தானே. அது என்ன அப்படின்னு சொன்னால், நேற்று எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற உடனேயே பன்னீர்செல்வம் வீட்டிலே கும்பல் குறைந்தது என்ற ஒரு பேச்சு வந்தது. மற்றொன்று என்ன என்று சொன்னால், மக்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுக ஆதரவாளர்கள் இருக்கட்டும், அதிகாரத்திற்கு ஒருவர் வந்துவிட்டார் அதற்கு பின்னாலே போவது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு இப்போ இந்த 10 நாளாக இப்போ கிட்டத்தட்ட 7ஆம் தேதி அன்றைக்கு இரவு பன்னீர்செல்வம் அங்கே அறிவித்தார். முதல்ல தான் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கப்பட்டேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் இந்த 9 அல்லது 10 நாட்களிலே அவரால் ஒரு 10 எம்எல்ஏக்கள், அவரை உட்பட ஒரு 9 எம்எல்ஏக்களை தான் அவரால் கூட்டி வர முடிந்திருக்கிறது, அவருக்கு சார்பாக இழுக்க முடிந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பன்னீர்செல்வம் சொல்லக்கூடிய அந்த முதல் நாள் அவர் சொல்லக்கூடிய வாக்குக்கு நேற்று பேசுவது என்பது அது இயல்பானது தான். அதாவது அந்த நம்பிக்கை இப்பொழுது இல்லை என்பது அதில் அவரே உறுதிப்படுத்தி விட்டார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது என்ன வருகிறது என்று சொன்னால், நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலே அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவார். இது ஒன்றும் நமக்கு ஒரு பெரிய கால்குலேஷன்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு செய்தி. மற்றொரு செய்தி என்ன என்று சொன்னால், இன்றைக்கி மக்கள் மத்தியில் போவோம் என்று சொல்லும் பொழுது அதில் என்ன சிக்கல், என்ன ஒரு தவறு நடக்கும் என்று சொன்னால், இந்த 10 நாட்கள் பன்னீர்செல்வம் அவர் அங்கேயே உட்காந்துருக்கக்கூடாது. இப்போ மக்களை சந்திக்கிறேன்னு சொல்கிறத அவர் அன்றைக்கே ஆரம்பிச்சிருக்கணும். 8ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கி மாவட்டங்கள் பூராவுமே போயிருக்கலாம். ஏன்னு கேட்டால், அன்றைக்கு மக்கள் மத்தியிலே கூட இருந்த ஒரு நிலைமை என்ன என்று சொன்னால், சசிகலாவை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை அதிமுக தொண்டர்கள் மற்றும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலே கூட, ஆதரவாளர்கள் மத்தியிலே கூட இல்லை என்பது உண்மை. ஆனால் அதை மூலதனமாக அது முதலாக மாற்ற தவறிவிட்டார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். நாளைய வாக்கெடுப்பானது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் 99% இருந்தாலும் ஒரு கேள்வி நம்மிடையே வருகிறது. இதே சட்டப்பேரவை வரலாறு தமிழகத்தில் 4 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? திமுக ஆட்சியில் 2 முறை கலைக்கப்பட்டிருக்கிறது, எம்ஜிஆர் ஆட்சியில் கலைக்கப்பட்டிருக்கிறது, ஜானகி ஆட்சியில் நான் முன்னுரையில் சொன்னது போன்று பெரும்பான்மையை நிரூபித்தும் அந்த கூச்சல் குழப்பம் காரணமாக அப்பொழுது சட்டப்பேரவை கலைப்பதாக 88 அறிவித்தது. நாளை இதில் ஏதாவது ஒரு வரலாறு திரும்ப போகிறதா, இல்லை பெரும்பான்மையை நிரூபிப்பார்களா? ஏனால் அந்த ஆபத்தையும் நாம் இந்த நேரத்தில் கணக்கில் கொள்ள வேண்டும் தானே. இப்போ அது பாஜக தான் இதில் ஒரு குரூஷியல் ரோல் எடுத்திருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போ கவர்னர் உடனடியாக சென்னை திரும்பாதது, தாமதப்படுத்தியது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மோடி அரசனுடைய கை இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது. இது என்ன நடுநிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட, நான் பாஜக எதிர்ப்பாளர்கள் என்றே சொல்லவில்லை. ஏன் என்று கேட்டால், ஒரு கவர்னருடைய ஒரு ஆளுநருடைய வேலை என்ன என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்னிடம் கூடுதலாக பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்னை ஆதரிக்கின்றார்கள், மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அவரை முதல்வராக பதவி பிரமாணம் செய்வதுதான் கவர்னருடைய கடமை. அவர் அது ஏன் செய்யவில்லை என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. ரெண்டாவது, அதில் வேறு சில குழப்பங்கள் நடந்தன. முதல்ல என்னன்னா, அவர் வந்ததே தாமதமாக தான் வந்தார். வந்த உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னால், அதற்கு முதல் நாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே டெல்லிக்கு போய் ஜனாதிபதியை பார்த்து, நாங்கள் நேரடியாக கவர்னர் இந்த மாதிரி அசட்டை செய்கிறார் என்று சொல்லி ஒரு புகாரை கொடுக்க போகிறோம், உடனடியாக கவர்னரை அவர் வலியுறுத்தி உடனடியாக அவரை முதலமைச்சராக சசிகலாவை நியமிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை வலியுறுத்தப் போகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அன்றைக்கு இரவு என்ன தகவல் வந்தது என்றால், நாளைக்கு கவர்னர் வருகிறார் என்ற தகவல் வந்தது. அதனாலே அவர்கள் டெல்லி போகவில்லை. இது ஒரு நிலை. ஆனால் மறுநாள் வந்தவுடன் பன்னீர்செல்வம் முதல்ல பார்க்கிறார், 7:30 மணிக்கு மேலே போய் சசிகலா பார்க்கிறார். 2 பேரும் கொடுத்த பிறகு மறுநாளைக்கு என்ன செய்தி வருகிறது என்று சொன்னால், கவர்னர் மைய அரசிற்கும் ஜனாதிபதிக்கும் அவர் ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கிறார், அது வந்த பிறகுதான் வருகிறது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த செய்தி வந்த அடுத்த நாளே என்ன சொல்கிறார்கள், கவர்னர் அப்படியெல்லாம் ஒரு அறிக்கை அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன என்று சொன்னால், அங்கேயும் ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னால்,
பாஜகவும் குறிப்பாக மோடி அரசு இதில் பாஜக என்கின்ற அந்த அரசியல் கட்சி இதில் பின்னணியிலே கவர்னரை ஒரு கைப்பாவையாக வைத்துக்கொண்டு ஆட்டுவிக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது என்ன என்று சொன்னால், ஒரு வாரத்திற்கு முன்னாலேயே அன்றைக்கே சசிகலா பதவி ஏற்றிருக்க வேண்டும் என்பதை தவிர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்ன என்று சொன்னால், ஒரு வெளிப்படையாக சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த சசிகலா மீதான இந்த ஊழல் வழக்கிற்கான ஒரு முடிவு ஒரு வாரத்திற்கு வந்துவிடும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்தனால் அதற்காக காத்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. அது சரியா தவறா என்பது வேறு விஷயம். அதற்காகத்தான் தாமதம். ஆனால் சசிகலாவிற்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது என்று வந்தவுடன் அதற்கு பிறகும் கவர்னர் அதை ஒத்தி போடுவதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. அதனால் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், நாளைக்கு ஒரு ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்துவதோ அதை போன்ற ஒரு முயற்சி பாஜக எடுக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏன் என்று கேட்டால், அன்றைக்கு இருந்த சூழலில் அன்றைக்கு மையத்தில் இருந்த ஆட்சி வேறு. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸ் மையத்தில் இருந்தது மட்டுமல்லாமல் அதற்கு தமிழகம் உட்பட இந்தியா முழுவதிலையும் அதற்கு பல்வேறு மாநிலங்களில் அது ஆட்சியில் இருந்து ஒரு வலுவான கட்சியாக இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை பாஜக இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. ஏற்கனவே இந்த செல்லா காசான அந்த விஷயத்திலே கூட, அந்த பணத்தை செல்லா காசு இந்த அறிவித்த விஷயத்திலே கூட மோடியை பொறுத்த அளவிலே பெரிய அளவிற்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பது ஒரு நிலை. அதற்கு மேல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிமுக இருக்கக்கூடிய பிளவை வைத்துக்கொண்டு அவர்கள் விளையாட நினைத்தார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு பாதகமாக முடியும் என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. நான் இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், நாளைக்கு அவர்கள் இதில் அதிமுகவுடைய குழுவிலே இருந்து இந்த குழுக்குள் புகுந்து ஏதாவது செய்வதற்கு குழப்பம் பெறுவதற்கான வாய்ப்பும், நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வரும் என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு மேல் அவர்கள் அதை தொடர மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக, அதாவது இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை எப்படி இப்போது நடத்தப் போகிறார்கள், அந்த வாக்கெடுப்பானது எப்படி இன்று பெரும்பாலும் இன்றைய தலைமுறை அதனை இதுவரை பார்த்த அனுபவம் கூட கிடையாது. ஏற்கனவே 88 இன்றைக்கு இருந்த ஒரு ஊடக வெளிச்சம் கூட கிடையாது. அதனால் எல்லோருக்குமே ஒரு பெரிய அளவில் அது குறித்த ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? அந்த வாக்கெடுப்பானது எப்படியாக நடைபெறுவதற்கான, இப்ப தமிழக சட்டப்பேரவையுடைய அந்த அமைப்பை பார்க்கும்போது 6 பிரிவுகளாக இருக்கக்கூடிய அந்த அமைப்புல ஒவ்வொரு பிரிவா அழைத்து அவர்கள் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு கேட்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை வைத்து கணக்கில் கொள்வாங்களான்னு. இன்னொரு பக்கம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இதனை புறக்கணிப்பதாக, அவர்கள் வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை காங்கிரஸ் இன்னும் நிலைப்பாட சொல்லல. கிட்டத்தட்ட கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாட கூட எடுக்கலாம், கடைசி நேரத்தில் மாற்றாகவும் எடுக்கலாம். இதை நீங்க எப்படி பார்க்க? ஏன்னா அந்த 3 கட்சிகள் தான் இருக்கிறது. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரே என்னென்னா ஒரு ஆன்லைன் ரெசல்யூஷன், என் மீது நம்பிக்கை இருக்கிறதுங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்கா இல்லையாங்கிற கேள்வி தான். இதில் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லலாம், இது அதில் அவர் வெற்றி பெற்று விட்டார்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய நீங்கள் விஎன் ஜானகி ஜெயலலிதா காலத்தில் அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இப்போ இல்லை. ஒன்று, அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 33 எம்எல்ஏ அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு பின்னணியில் இருந்தாங்க. அவங்கள கடத்தி வச்சு இன்றைக்கு நடக்கக்கூடிய கூவத்தூரில் நடக்கிற மாதிரி அன்றைக்கு அவர்கள் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு வச்சுருந்தார்கள். அப்புறம் தான் வந்தாங்கங்கிறதெல்லாம் ஒரு வரலாறு. அதெல்லாம் நம்ம இல்லை. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழல் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ரொம்ப எளிதாக இந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதா, நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரினாலே அது முடிந்துவிடும் என்று தான் நான் கருதுகிறேன். அடுத்த கட்ட சவால்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறதான். ஏனென்றால் தொடர்ந்து பரபரப்பான ஒரு சூழல்ல அரசு செயல்பாடுகள் இயக்கம் அப்படிங்கிறத இங்க பெரும்பான்மை அளவுக்கு முடக்கத்துல தான் இருந்தது. அது சிறிய அளவிலான ஒரு கோப்பில் கையெழுத்தாக இருக்கட்டும், இல்ல பக்கத்து மாநிலங்களுடன் இன்றைக்கு கூட ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கிறது. கேரளா அந்த அணையை பவானி குறுக்கே ஆற்றின் குறுக்கே கட்டி கொண்டிருக்கிறது என்ற புகைப்படத்துடன் சாட்சி வந்திருக்கிறது. இது போன்ற மிக பெரிய முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்திலும் தற்போதைய முதல்வருக்கு இருக்கக்கூடிய சவால்களாக நீங்கள் பார்ப்பது? கிட்டத்தட்ட ஜெயலலிதா செப்டம்பர் 22 அவங்க மருத்துவமனைக்கு போனதிலிருந்தே தமிழகத்தை பொறுத்தளவில் அரசு என்கின்ற ஒரு அமைப்பே இல்லை என்பதுதான் உண்மை. அது இயங்கவே இல்லை. அது கிட்டத்தட்ட அதுவும் சேர்ந்து தான் மயக்க நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது என்ன என்று சொன்னால், ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் குறிப்பாக அவருக்கு இருந்த ஒரு ஆற்றல், அரசியல் புரிதல், சாணக்கியம், இதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவரால் கூட முழுமையாக இன்றைக்கு ஆட்சியை நடத்தினார்னு சொல்ல முடியாது. அதிகாரிகள் அல்லது அந்த அரசு எந்திரத்தை வைத்து கொண்டு தான் அவரால் அந்த ஆட்சியை நடத்த முடிந்தது என்பது நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், ஜெயலலிதா என்கின்ற ஒரு தனி நபருக்கான பின்னணி என்ன?
அவருக்கு சாதி பின்னணி பெரிய அளவுக்கு இல்லை ஒன்று. இரண்டாவது, கட்சிக்குள்ளேயும் அவருக்கென்று ஒரு பெரிய பின்னணி இல்லை. 2. மூன்றாவது, அவர் பெண் என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதை நாம் புறந்தள்ள முடியாது. 3. நான்காவது, ஒரு பெரிய அளவிற்கு அவரால் பணம் கொடுத்து வாங்க முடியுமா முடியாதா என்பது இல்லை. அவருக்கு இருந்த ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகாரத்தை கொடுக்கலாம், அமைச்சராக்கலாம், ஏதாவது வாரிய தலைவராக்கலாம். அப்படி தன்னை நாடி வருபவர்களுக்கு அவருக்கு ஏதேனும் அவர்களுக்கான சம்பாதிப்பதற்கான ஒரு வழியை காட்டலாம் என்பதுதான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் இரண்டாவது, அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள் எப்படிப்பட்ட திறமைசாலிகள் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது ஜெயலலிதா என்கின்ற ஒரு நபரனுடைய அவருடைய நிர்வாகத்திறன், அவருடைய அரசியல் புரிதல், அதை வைத்து கொண்டு தான் அன்றைக்கு இந்த ஆட்சி நடந்தது. பெரும்பாலும் அதிகாரிகளை சார்ந்து தான் நடந்தது. அதனுடைய ஒரு 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 அடையாளமாகத்தான் 2-3 ஓய்வு பெற்றவர்கள் தொடர்ந்து அவருக்கு ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம அப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டு தான் அவராலே ஆட்சி நடத்த முடிந்தது. இன்றைக்கு பார்த்தால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இப்போ புதிதாக வரக்கூடிய முதல்வருக்கு யார் இருக்க போகிறான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த சூழலில் இது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய சவால்கள் என்று சொன்னால் ஒவ்வொன்றாக சென்னையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் 1 மாதத்திற்கு பிறகு சென்னையிலேயே குடிநீர் கிடைக்காது. அது கண்டிப்பா அந்த சவால்கள் என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நாம விரிவா பேசலாம். தற்போது அதிமுகவில் இருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மோடு தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நாளை நடைபெற இருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு எத்தகைய சவாலானதாக இருக்கிறது? நீங்கள் அதனை உங்கள் கட்சி எப்படி பார்க்கிறது? அது குறித்து சொல்லுங்க சார். சவாலாக நான் கருதவில்லை. நேற்றைக்கு பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒருமனதாக நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிப்பார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நல்ல அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி வருகிற நாளில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தொடருவதற்கான ஒரு உத்தரவாதம் நாளைக்கு கிடைக்கும். இந்த அரசாங்கம் எஞ்சி உள்ள 4.5 ஆண்டு காலமும் தமிழகத்தில் ஆட்சி புரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது கூட பத்திரிகையாளர் நெய்வேலி பாலு அவர்கள் இங்கு அரங்கத்திலிருந்து சொன்னதாக இருக்கட்டும், எல்லோரும் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, நேற்றைக்கு 124 பேரையும் கிட்டத்தட்ட அதற்கான அனுமதி சமிகை அனைத்தும் அதில் திருப்தி அளித்ததனால்தான் ஆளுநர் அழைத்து பதவி பிரமாணம் எல்லாம் செய்து வைத்து விட்டார். அப்படியாகும் பட்சத்தில் இன்னும் கூவத்தூரில் ஏன் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமாக வைக்கப்படுகிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? துரோகம் இன்னும் வெளிச்சம் போடுகிறது. இன்னும் எங்கள் எம்எல்ஏக்களை கபலீகரம் செய்துவிட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு போர்த்தந்திரம் தானே தவிர வேறு இல்லை. அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் தான் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே 119 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடத்தில் வருவாய்த்துறை அதிகாரியும் காவல்துறை அதிகாரியும் கையெழுத்திட்டு அதிமுகவில் நாங்கள் நீடிக்கிறோம், தலைமைக்கு கட்டுப்படுகிறோம் என்று எழுதி வாங்கியது காவல்துறை அதிகாரியிடமும் இருக்கிறது, வருவாய்த்துறை அதிகாரியிடமும் இருக்கிறது, உயர்நீதிமன்றத்திடமும் இருக்கிறது. ஆகவே இதை தற்காத்துக் கொள்வதற்கான அணுகுமுறை தானே தவிர இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஏற்கனவே நாம் பேசிக்கொண்டிருந்த போது இருக்கக்கூடிய சவால்கள் என்னவா இருக்கும் தமிழக அரசு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கூடுதலாக பார்த்தால் ஒரு அஇஅதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் இது போன்று முதல்வர் ஆகிறது ஒரு புதுசு கிடையாது. அவங்க வரலாறு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அப்படித்தான் இங்கே கொண்டு நிறுத்தப்பட்டார். ஆனால் அன்றைக்கு முழு ஒத்துழைப்பு இருந்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கை காண்பித்ததன் அடிப்படையில் முழு ஒத்துழைப்பு இருந்தது. இப்பொழுது கட்சிக்குள்ளேயும் இவருக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு இருக்குமா என்பதும், எதிர்க்கட்சியை எப்படி சமாளிக்க போகிறார் என்பதும், மத்திய அரசுடனான அணுகுமுறை, தமிழக அரசு தமிழக மக்களுக்கு கேட்டு பெற வேண்டிய நலத்திட்டங்கள், கொள்கை ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்று பல சவால்கள் இருக்கு. இதை அவர் எப்படி சமாளிப்பார்? நிச்சயமாக அது எல்லாவற்றிலும் எடப்பாடி பழனிசாமி, குறிப்பாக இன்றைய அமைந்திருக்கக்கூடிய அதிமுக அரசு நிச்சயமாக அதை பெற முடியாது என்பதுதான் உண்மை. அது தோற்றுத்தான் போகும்.
ஏன்னா நீங்கள் குறிப்பாக சொன்ன மாதிரி ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு ஆளுமை வந்து இன்றைக்கு அந்த கட்சியில் இல்லை. ஒன்று, ஒரு அரசியல்வாதியாக ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு ஆளுமையும் அவருடைய அந்த ஒரு மைய அரசோடு மோதி பெறுவதற்கான அந்த ஒரு முயற்சி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவைக்கு கண்டிப்பாக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இன்றைக்கு இது வந்து டிவைடட் ஹவுஸ், இது வந்து உடைஞ்சு போயிருக்கு. இப்போ அதிமுகவே உடைந்திருக்கக்கூடிய சூழலில் அப்போது இவர்கள் மைய அரசின் மீது எந்த அளவிற்கு ஒரு செல்வாக்கை செலுத்த முடியும் என்கின்ற கேள்வி இருக்குது. அப்போ முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ஒரு செய்தி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மறுபடியும் இந்த ஷெல் கேஸ் எடுக்கிறாங்க, பாறை இருக்கக்கூடிய அந்த எரிவாயு எடுக்கிறார்கள் என்ற ஒரு 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 செய்தி வந்திருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், தமிழக அரசு எந்த அளவிற்கு மைய அரசின் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்த முடியும் அல்லது கோரிக்கையை பெற முடியும் என்பதில் இது கொஞ்சம் கூட ஜெயலலிதா இருந்த காலத்தை விட இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கும் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நான் பார்க்குறேன். அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு பெரும்பாலாக இருக்கக்கூடிய முதல்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால் காவிரி, பாலாறு, அதே மாதிரி நம்முடைய பவானி ஆறு, இந்த மூணுலேயும் நம்ம அண்டை மாநிலங்களுக்கு பூரா அணை கட்டுறாங்க. அதை தடுத்து நிறுத்துவதற்கான பல முறை ஜெயலலிதா காலத்திலேருந்து சொல்லி கூட ஒன்றும் நடக்கலை. ரெண்டாவது, காவிரியினுடைய மேலாண்மை வாரியம் அமைப்பது என்பதை இன்றைக்கி அதுவும் வந்து இன்றைக்கி ஊர்காப்பானையில் போட்டாச்சு. இப்போ அதுதான் ஒரு நிலைமை இருக்குது. இதற்கு மேல் புதிதாக வந்திருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால், போன ஆண்டு நடந்த அந்த புயலாக இருக்கட்டும், இந்த ஆண்டு வந்து இந்த வார்தா புயலாக இருக்கட்டும், இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு கேட்ட எந்த ஒரு இழப்பீடையும் இன்று வரை வழங்கவில்லை. போன தடவை வந்து 20,000 கோடி கேட்டாங்க. 880 கோடியோ 900 கோடி கொடுத்து நிறுத்திட்டார் மோடி. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவோடு சேர்ந்து இந்த வெள்ளப்பகுதிகளை பார்க்க போகிறார் என்று ஜெயலலிதா காத்திருக்கும் பொழுது மோடி தானாக பார்த்துட்டு இவற்றை சொல்லாமல் அவையே போயிட்டார். அப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆண்டு வாரதா புயலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு என்ன பெரிய கொடுமை என்ன என்று சொன்னால், விவசாயிகளுடைய தற்கொலை என்பதும் விவசாயிகளுடைய அவர்கள் வந்து உயிரை நீத்தது என்பதும் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், 3வது ஆண்டாக நமக்கு பருவமழை பொய்த்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக விவசாயிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு உடனடியான தேவை என்ன என்று சொன்னால், உடனடியாக இறந்தவர்களுக்கு இழப்பீடு, 2வது பயிர்க்கான இழப்பீடு, 3வது அவருடைய கடன் தள்ளுபடி, 4வது விவசாய தொழிலாளர்களுக்கு இந்த 3 ஆண்டுகளாக வேலை கிடைத்தாலும் ஏற்படுறதுக்கு அதற்கான ஒரு இழப்பீடு. இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் இன்றைக்கு உடனடியாக மாநில அரசுடைய ஒரு முன்னால் இருக்குது. இப்போ அதை எந்த அளவிற்கு அவர்களால் செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது இது எல்லாவற்றிற்கும் அவர்கள் மைய அரசைத்தான் சார்ந்திருக்கின்றார்கள். அதிலிருந்து எவ்வளோ கிடைக்கும், எப்படி போகும் என்பது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. மிகவும் கவலை தரக்கூடிய விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய சவால்கள் இருக்குங்கிறதுக்கான காரணங்களை முன்வைத்திருக்கிறீர்கள். நாளைய வாக்கெடுப்பு என்னவாக நடைபெறும் என்பதையும் தொடர்ந்து இந்த அரசு எப்படி செயல்பட போகிறது என்பதையும் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.